தொடர்ந்து சென்னையில வாக்கு எண்ணும் மையங்கள்ல தபால் வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தபால் வாக்கு எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில முன்னணி நிலவரங்களும் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில திமுக கூட்டணி 2 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 1 இடத்திலும் என்கிற வகையில தபால் வாக்கு எண்ணிக்கையிலான முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அபினேஷ், தற்போதைய நிலவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வாக்கு எண்ணும் மையங்களில் தற்போது பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தபால் வாக்கு எண்ணிக்கையில் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில திமுக கூட்டணி 2 இடங்களிலும், தாவேக 2 இடத்திலும், அதிமுக கூட்டணி 1 இடத்திலும் முன்னணி என்கிற முன்னணி நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8 மணிக்கு சரியாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கிறது. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த முன்னணி நிலவரங்கள் என்பது தபால் வாக்குகளின் அடிப்படையில் 7 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணி 4 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 1 இடத்திலும், தாவேக 2 இடத்திலும் தற்போது தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னணியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து கோகுல், தற்போது தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போதைய சூழல் என்ன? சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான தபால் வாக்குகள் தற்பொழுது எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் தற்பொழுது சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் தற்போது தபால் வாக்குகளை பிரித்து 2 மேஜைகள், தபால் வாக்குகின்ற 2 மேஜைகள் வைக்கப்பட்டு தனித்தனியாக வேட்பாளருடைய முகவர்கள் முன்னிலையில தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. கடைசி சுற்றுக்கு முன்னதாக தபால் வாக்குடைய முழு விவரங்களை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்பதாக வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களும் அதிகாரிகளும் தற்பொழுது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மையத்திலையும் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. நாம இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரியில திருவல்லிக்கேணி சேப்பாக்கம், குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. அதே போல துறைமுகம், ராயபுரம், திருவிக்கா நகர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலையும் தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. வேட்பாளருடைய முகவர்கள் அதற்காக தயார் நிலையில் ஏற்கனவே இருந்திருந்த நிலையில ஒவ்வொரு வேட்பாளருடைய முகவர்கள் முன்னிலையே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதியில் எண்ணப்பட்ட தபால் வாக்குகளுடைய முன்னணி நிலவரங்கள் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம்.